வணக்கம் நல்லுள்ளங்களே, நான் தான் உங்கள் வில்சன் பேசுகிறேன். இது வரைக்கும் நம்மளுக்கு ஆதரவு தந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் லவ் யூ 3000 டைம். அப்புறங்க இன்றைக்கி என்னடான்னு கேட்டிங்கன்னா டே 7. இந்த டே 7ல் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா ஒரு மாதம் டெலிவரி வேலை பார்த்து 50,000 ப்ராஃபிட்காக நம்ம போராடிட்டு இருக்கோங்க. ஸோ புதுசாக யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல்லைக்கான ஆளில் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க மக்களே. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 0948 அண்ணா 2966 2966 இருக்கா? தேங்க்யூண்ணா. அப்புறம் உறவுகளே, இன்றைக்கி நம்ம எத்தனை மணிக்கு லாகின் பண்ணோன்னு கேட்டிங்கன்னா 12:30க்கு லாகின் பண்ணோங்க. நம்ம எந்திரிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 11:45 தான் எந்திரிச்சிட்டு டக்குன்னு குளிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. 12 மணிக்கு தான் நான் சாப்பிட்டேன். அப்படியே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் எடிட்டிங் வேலை இருந்துச்சா, அந்த நைட் எடுத்ததுக்கெலாம் ஃபைல் ஆட் பண்ணிவிட்டு சரியாக நல்லா எடிட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கிளம்புறதுக்கு கரெக்டாக 12:30 ஆயிடுச்சுங்க. 12:30க்கு அப்படியே ஆன் பண்ணதும் ஆர்டர் போட்டாங்க. அப்படியே கிளம்பியாச்சு. ஃபஸ்ட் ஆர்டரை பிக்கப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து கஸ்டமர் லொக்கேஷனுக்கு போயிட்டு இருந்தோமா, போகிற வழியிலேயே இன்னொரு ஆர்டரை போட்டு விட்டாங்க. இப்போது நம்ம 2வது ஆர்டரையும் பிக்கப் பண்ணிவிட்டு கஸ்டமர் லொக்கேஷன் போயிட்டுருக்கோம். கண்ணப்பர் ஹோட்டல் தானே? கண்ணப்பர் ஹோட்டல் மதுரை கண்ணப்பர். தேங்க்யூண்ணா. நான் தான் கால் பண்ணேன். தேங்க்யூ சார். அப்படி ஒரு வழியாக 2 ஆர்டரையும் கொடுத்தாச்சு. ஒரு வழியாக நம்ம வந்து 2 ஆர்டருக்கு சேர்த்து எவ்வளோ பார்த்துருக்கோம். இருங்க, லோட் ஆகிட்டு இருக்குங்க. ஐயோ, 2 ஆர்டருக்கு சேர்த்து 65 ரூபா பார்த்துருக்கோங்க. அவ்வளோதான். இன்னும் நம்ம வந்து பெட்ரோல் போடலைங்க. நேற்று நைட்டு வந்து பெட்ரோல் போடாமே வீட்டுக்கு போயிட்டேன் அவசரத்தில். சரி, ஆன தூக்கமாகிடுச்சா, டயர்டு வேறு. அப்புறம் போயிட்டு நம்ம எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூங்குறதுக்கே கிட்டத்தட்ட மணி ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்க. 5 மணிக்கிட்ட ஆகிடுச்சுங்க. சரி வாங்க, நம்ம பெட்ரோலை போட்டு அப்படியே அடுத்த ஆர்டரை டக்குன்னு பார்க்கணும். இன்றைக்கி வந்து நம்ம 24 ஆர்டர் பார்க்கணுங்க. இந்த ஆர்டர் போட்டாங்க திண்டுக்கல் தலப்பாக்கட்டியில் தான் போட்டிருக்காங்க. 1.5 கிலோமீட்டர் பிக்கப்புங்க. அண்ணா 5753 நான் 2 ஆர்டரு. 5753 ஒன்று, அதுக்கடுத்து 7912 53 7912 ஆமாம். தேங்க்யூண்ணா. அப்புறம் உறவுகளே, நம்ம வந்து ஃபஸ்ட் ஆர்டர் அக்செப்ட் பண்ணிவிட்டு போய் பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருந்தோமா. பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்கும் போதே 2வது ஆர்டர் வந்துருச்சுங்க. அதே ஹோட்டல் தான், தலப்பாக்கட்டியில் தான் மல்டி ஆர்டர் போட்டு விட்டாங்க. நம்ம ஒரு ஆர்டரை டெலிவரி கொடுத்தாச்சுங்க. இதுக்கு மொத்தமாக சேர்த்து எவ்வளோ போட்டாங்கன்னா, இந்த ஆர்டருக்கு 50 ரூபா போட்டிருக்காங்க. 7809 இந்த இதில் போட்டேன் ஜொமேட்டோ வில்சன். ஆமாம். அப்புறம் உறவுகளே, நம்ம வந்து பிரதர் ஒரு டே 5ல் வந்து கமெண்டில் கேட்டிருந்தார். என்ன கேட்டிருந்தாருன்னா, சென்னையில் வந்து ஜொமேட்டோவை நம்பி வரலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு என்னோடய பதில் என்னென்னா, நீங்கள் தாராளமாக வந்து வேலை பார்க்கலாங்க. வந்து என்னென்னா செலவு இருக்குது. நம்ம வந்து இப்போது இங்கே வரோன்னா ஒரு பிஜி ஹாஸ்டல் எடுக்கணும். அந்த ஹாஸ்டலுக்கு வந்து ஒரு மந்த் ரெண்ட் வந்து ஒரு 6000 7,000 வரைக்கும் வருங்க. அது எப்படின்னா, அட்வான்ஸ் ஒரு 3 ரூபா அந்த மாதிரி கேட்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம இருக்க போகிற அந்த மந்த்துக்குரிய ரெண்ட்டை வந்து அப்பயே கொடுத்துடணும். அப்போ வந்து எவ்வளோ வச்சுங்க, 6000னா 9000 கிட்ட கொடுக்கணும். 10,000 வைங்களேன், 10,000 கிட்ட கொடுக்குறோன்னு வைங்க. அந்த 1 மந்த்து போன பிறகு அடுத்த மந்த்து ஸ்டார்ட் ஆகும்ல, அந்த ஸ்டார்டிங்லேயே அந்த மந்த்துக்குரிய ரெண்ட்டை கொடுத்துடணுங்க. அப்படி தான் பிஜிஎஸில் எப்போயுமே ரெண்ட்டு வாங்குவாங்க. அது ஒரு விஷயங்க. ரெண்ட்டுக்குன்னு தனியாக ஒரு 6 ரூபாயிலேருந்து 7 ரூபா வரைக்கும் போயிருதா, 7 ரூபான்னு வச்சுக்கிடுவோம்.
அதுக்கப்புறம் உங்கள் தனிப்பட்ட செலவு எப்படி ஒரு மாதத்துக்கு ஒரு ரூ. 3 செலவாகும்னு வச்சுக்கோங்க. மொத்தம் 10,000 ஆச்சு. அப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் இஎம்ஐ அந்த மாதிரி இது இருந்துச்சுன்னா அது ஒரு ரூ. 3 அந்த மாதிரி வச்சுக்கிருவோம். இல்லாட்டினா விட்டுருவோம், ₹10 வச்சுக்கிருவோமே. அப்போ வந்து ஒரு மாதத்தில் வந்து 1ஆந்தேதியிலேருந்து 20ஆந்தேதி வரைக்கும் தான் ஆர்டர் வந்து நல்லாயிருக்கும். அப்புறம் 20ஆந்தேதியிலேருந்து ஒரு 29 ஒரு 8 நாள் 9 நாளைக்கு வந்து ஆர்டரு கொஞ்சம் கம்மியாக தான் வந்துக்கிட்டு இருக்கும். கரெக்டாக 31லேருந்து நல்லா ஆர்டர் ஆரம்பிக்குங்க. நம்ம வந்து இங்கே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா கரெக்டாக 1ஆந்தேதியிலேருந்து 31ஆந்தேதியிலேருந்து 20ஆந்தேதி வரைக்கும் நல்ல எஃபோர்ட் போட்டு ஒரு வாரத்துக்கு வந்து ₹10,000 ₹12,000 மேலே சம்பாரிச்சிங்கன்னா மட்டும்தான் இங்கே வந்து உங்கள் செலவெல்லாம் போக ஒரு ₹35லேருந்து ₹40 வரைக்கும் மிச்சப்படுத்த முடியுங்க. என்னை பொறுத்தளவு அப்படி தான் சொல்லுவேன் நான். நீங்கள் வந்து நல்லா சம்பாதிக்கலாம், ஆனால் வந்து நீங்கள் வந்து அதிகமாக செலவு பண்ணிட்டா ரொம்ப மிச்சப்படுத்த முடியாது. நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வந்து ஓட்டலாங்க. நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு ₹10,000லேருந்து ₹12,000 வரைக்கும் டார்கெட் பண்ணி ஓட்டுங்க. அப்போ தான் ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே மக்களே, நம்மளுக்கு வந்து இப்போ மல்டி ஆர்டர் போட்டாங்க. நம்ம சங்கீதாவில் ஒரு மல்டி போட்டாங்க. அந்த ஆர்டர் வந்து கொடுத்தாச்சுங்க. அந்த ஆர்டர் கொடுத்துட்டு இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கும்போதே இன்னொரு ஆர்டர் வந்துருச்சு. ஸோ இதுவும் மல்டி ஆர்டர் தான். வாங்க அந்த ஆர்டரையும் பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து கரெக்டாக அந்த ஆர்டரை கொடுத்து முடிக்கிறதுக்கு அப்படியே ஒரு 3:30 ஆயிருங்க. 3:30க்கு அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு டேரெக்டாக 4 மணிக்கு அப்படியே நான் கன்டினியூ பண்ணுறேங்க. அண்ணா 7837 அண்ணா 7837 அண்ணா 7837. ஓகே, தேங்க்யூண்ணா. இப்போ வந்து டைம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா மணி 5:30 ஆகிடுச்சு. நம்ம வந்து கரெக்டாக 3:30க்கு ஒரு ஆர்டர் எடுத்தோமா, மல்டி ஆர்டர் எடுத்தோம். அது வந்து கொடுக்குறதுக்கு வந்து 4 மணி ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் ரூமுக்கு போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் 5 மணிக்கு தான் நான் லாகின் பண்ண உடனே ஆர்டர் போட்டாங்க. ஆர்டர் போட்டு இப்போ டெலிவரி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மக்களே ஒரு சின்ன பிரச்சனை ஆகிடுச்சுங்க. என்னடான்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த கோப்ரோவில் வீடியோ எடுத்த ஃபுல்லாக டே 1லேருந்து இப்போது டே 6 வரைக்கும் எடுத்த வீடியோலாம் இருந்துச்சா, அது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிகிட்டு இருந்தேங்க. டெலீட் பண்ணுறப்போ வந்து நம்ம டே 6 வீடியோ எடிட் பண்ணோமே, அந்த இதுவும் சேர்த்து டெலீட் ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிறேன். ஆல்ரெடி வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டேன். அப்லோட் ஆகிட்டு இருக்கும் போதே எரர்னு காட்டுச்சு. என்னடா எரர்னு காட்டுது அப்படின்னு பார்த்தா எல்லா வீடியோவும் டெலிட் பண்ணிட்டோம்ல, அதனால் வந்து அங்கே அப்லோட் ஆக முடியாமல் ஃபெயில்ட் ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப யோசித்துட்டேங்க. ஐயோ என்னடா பண்ணுறது, டே 6க்குரிய வீடியோவே போச்சு, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு யோசித்துக்கிட்டு இருக்கப்போ தான் டக்குன்னு ஒரு ஐடியா வந்துச்சுங்க. நம்ம எடிட் பண்ணுவோம்ல, அந்த ஆப்பில் போய் பார்த்தேன். ஆல்ரெடி நம்ம எடிட் பண்ணி வச்சுருந்த ஃபைல் இருந்துச்சுங்க. அப்படியே டக்குன்னு திரும்பியும் எக்ஸ்போர்ட் போட்டு எப்படியோ எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ அப்லோட் ஆகிட்டுருக்குங்க டே 6. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி என்னடா பண்ணுறதுன்னு பெரிய அளவுக்கு யோசித்துட்டேங்க. சங்கட்டமாக போச்சு. சரி மக்களே, நம்ம வந்து ஆர்டர் டெலிவரி பண்ணியாச்சுங்க. நம்ம அடுத்த ஆர்டருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். வாங்க அப்படியே நம்ம அடுத்த ஆர்டரில் கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ ப்ரோ. உறவுகளே, இப்போ கரெக்டாக மணி 6:30 ஆகிடுச்சுங்க. நம்ம வந்து கரெக்டாக 5:30க்கு ஒரு ஆர்டரை கொடுத்தோம். அந்த 5:30 கொடுத்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ஆர்டரே வரலைங்க. நானும் அவங்ககிட்ட மாற்றி போயிட்டே இருந்தேன். இந்த பூனா பணக்கு எவனோ செய்வனை வச்சுட்டான்டா அப்படின்னு யோசித்துக்கிட்டு இருக்க டயத்தில் கரெக்டாக 6:30க்கு ஒரு ஆர்டர் போட்டாங்க. 1 மணி நேரமாக ஆர்டரே இல்லைங்க. சரி ஓகே, இது வரைக்கும் நம்ம எவ்வளோ பார்த்துருக்கோம்னு பார்த்தலாமா? ₹1083 பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் ₹400 இன்சென்டிவ் ஆட் ஆகிருக்குங்க. மொத்தத்துக்கு வந்து நம்ம 15 ஆர்டர் பார்த்தாச்சு. இன்றைக்கி நம்ம கணக்குப்படி வந்து 25 ஆர்டர் பார்க்கணும். இன்னும் நைட்டுக்குள்ளே 10 ஆர்டர் பார்க்கணுங்க நம்ம. கேஷ் இப்போது கரெக்டாக மணி 10 மணி ஆகிடுச்சு. இது வரைக்கும் நம்ம எவ்வளோ பார்த்துருக்கோன்னா ₹1457 பார்த்துட்டோங்க. கரெக்டாக எத்தனை மணிக்கு நம்ம ஆர்டருக்கு ஒரு ஆர்டர் எடுத்தோமா, அதுக்கடுத்து வந்து பக்கமாக போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு லாங்கு நிறைய ஆர்டர் பார்த்துட்டோங்க. இது வரைக்கும் 24 ஆர்டர் பார்த்துட்டோம். இப்போ ஒரு 25வது ஆர்டர் இப்போ போட்டிருக்காங்க. 10 மணிக்கு வந்த ஆர்டர் தான். அதான் பிக்கப் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு இப்போ வரைக்கும் வந்து 10 நிமிஷம் ஆச்சு. இன்னும் ரெடி ஆகலைங்க. பரவாயில்ல, ஆர்டர் ஃப்ளோ எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கு. நம்ம வந்து வீக்கெண்ட் ஆஃபரை கண்டிப்பாக எடுத்துடலாங்க. கேஷ் ஒரு வழியாக ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சுங்க. நம்ம கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணி தான் வாங்கணும் அந்த ஆர்டரை. அந்த 1/4 மணி நேரத்துலேயும் நம்ம டைமை வேஸ்ட் பண்ணாமல் எடிட்டிங் ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. காலையிலேருந்து இப்போ வரைக்கும் எடுத்த வீடியோவை ஆட் பண்ணி எடிட் ஆப்பில் போய் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு கட் பண்ணிவிட்டு
எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கேன். கைஸ், நம்ம 7 மணிக்கு ஒரு ஆர்டர் எடுத்தோங்க. ஆர்டர் எடுத்துகிட்டு ஒரு மல்டி ஆர்டர் போட்டாங்க. எடுத்துகிட்டு நேராக கஸ்டமர் லொக்கேஷன் போயாச்சுங்க. கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணால் லொக்கேஷனில் நீங்கள் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ப்ரோ பிஜி ஹாஸ்டல் ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. நானும் பிஜி ஹாஸ்டலில் தாங்க இருக்கேன், மகாலட்சுமி ஹாஸ்டலில் தான் நானும் இருக்கேன். ஐயோ என்னங்க காணோம் அவங்கள அப்படின்னு அவர் டென்ஷன் ஆகிட்டார். ஏங்க நான் உங்கள் லொக்கேஷனில் தாங்க இருக்கேன். இப்படியே கஸ்டமர் நானும் மாற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஒரு நிமிஷம் இருங்க, நீங்கள் வந்து அந்த போர்டில் என்ன அட்ரஸ் போட்டிருக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் சொன்னோன்னா, கரெக்டாக இல்லை நீங்கள் அந்த அட்ரஸ் வராதிங்க, சாந்தி நகரில் ஒரு இது இருக்குது, பிஜி ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே வந்துடுங்க அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அட்ரஸை கேட்டு போய் கொடுக்குறவங்களையும் கிட்டத்தட்ட அதில் ஒரு 20 நிமிஷம் வேஸ்ட் ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஆர்டரு 7 to 8 போயிடுச்சு. அந்த 2வது கொடுத்த ஆர்டரு கூட போய் ஈஸியாக கொடுத்துட்டோங்க. ஆனால் அந்த எடுத்த ஆர்டர் இருக்கே அப்பா போட்டு சுத்த விட்டாருங்க. பரவாயில்ல, சுத்த விட்டுட்டு நல்லா சுத்த விட்டு கையில் ஒரு 20 ரூபாய் கொடுத்து சாரி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டாரு. கேஸ் ஒரு வழியாக ஆர்டரை கொடுத்தாச்சுங்க. அப்பாடி இந்த அப்பார்ட்மெண்ட்டில் லிஃப்ட் இல்லாத அப்பார்ட்மெண்ட்டில் படி ஏறி இறங்கி அதுவே ஒரு சைடில் மூச்சு வாங்குதுங்க, பயங்கரமாக மூச்சு வாங்குது. அப்புறமாங்களே இந்த ஆர்டருக்கு வந்து 27 ரூபா தான் போட்டாங்க. 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணி 27 ரூபாக்காக தான் வெயிட் பண்ணமான்னு இருக்குது. மணி 10:30 ஆயிடுச்சுங்க. இன்னும் வந்து 11 to 12 ஒரு மணி நேரம் தான் இருக்குது. அதுக்கடுத்து 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் நம்ம பார்க்கணுங்க. ஓகே மக்களே, வாங்க நம்ம அடுத்த ஆர்டரில் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். கேஸ் வெற்றிகரமாக நம்ம 26வது ஆர்டர் எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கோங்க. இங்கே வந்து ஆர்டர் வந்து விஜயா மாலில் போட்டாங்க. ட்ராப் எத்தனை கிலோமீட்டர்னு கேட்டிங்கன்னா 9 கிலோமீட்டர் போட்டுருக்காங்க. நம்ம வந்து கரெக்டாக 10 to 11 எங்கேயாச்சும் லாங் போட்டுருவான். லாங் போட்டு அங்கனுக்குள்ளேயே சுற்ற விட்டு அடித்து தூக்கி ஓரத்தில் இருந்து விட்டுருவாங்க. நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 23 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் போட்டு விட்ருவாங்க. இப்படி தான் இந்த 3 நாளாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க வெள்ளி சனி ஞாயிறில். ஏன்னா அந்த 3 நாள் நல்லா வருமா, ஆர்டர் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே போய் போட்டுருவான். ஏன்னா அங்கே வேலை பார்க்குறதுக்கு ஆள் இருக்காதாங்க. அதனால் வந்து நம்மளை நைட் நேரத்தில் வந்து அங்கே தூக்கிடுவான் வேலை பார்க்குறதுக்கு. அப்புறம் ஒருவங்களே நான் வந்து ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் வந்து வெளியூர்லேருந்து சென்னைக்கு ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜோனெல்லாம் மாற்றிட்டு சென்னைக்கு வந்துடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வாரம் வேலை பார்ப்பீங்களா, அந்த ஒரு வாரத்துக்கு இன்சென்டிவ் போட மாட்டான். நீங்கள் வந்து ஒரு வாரம் சென்னையில் தான் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இன்சென்டிவ் போடுவானே. ஏன்னா நானே வந்து ஜோன் மாற்றிட்டு மதுரையிலேருந்து ஜோன் மாற்றிட்டு சென்னைக்கு வந்து ஒர்க் பண்ணுறப்ப அந்த ஒரு வாரத்துக்கு வந்து இன்சென்டிவ் போடலங்க. அவங்க கால் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணாங்க. சார் நீங்கள் வந்து சென்னையில் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ஜோனை மாற்றிருக்கீங்க, சென்னையில் தான் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஆமாம், நான் சென்னையில் தான் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், வந்து ஒரு 1 வீக் மேலே ஆச்சு அப்படின்னு சொல்லவும், அப்படியா சார் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு எஃப்ஐடிலாம் வச்சு வந்து எப்படி அப்டேட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தாங்க எனக்கு இன்சென்டிவே வந்துச்சு. நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு இன்சென்டிவ் இல்லாமல் தான் ஓட்டுற மாதிரி இருக்குங்க. नहीं तो मैं एक काम करता हूँ सर, अर्जेंट तो निकल मैं காய்ஸ், இப்போது கரெக்டாக மணி 3 மணி ஆச்சுங்க. நம்ம இப்போ தான் ஆஃப்லைன் போட்டோம். சாரிங்க, கண்டினியூவாக எடுக்க முடியல. ஏன்னா கோப்ரோவில் வந்து சார்ஜ் கம்மியாகிடுச்சு. 2வது என்னடானா பவர் பேங்க்கில் ஃபோனுக்கு போட்டுருந்தேன்னா அப்படியே ஃபோன்லேயே கட் ஆகிடுச்சுங்க. இப்போ இது கோப்ரோவுக்கு சார்ஜ் போட முடியல. சரி நம்ம லாஸ்ட் டேக்காக எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க எடுக்கலாம். அப்புறம் மக்களே, இன்றைக்கி எவ்வளோ ப்ராஃபிட்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு இன்றைக்கி மட்டுமே 300 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டோங்க. 2 தடவை சாப்பிட்டாச்சு. ஸோ சாப்பாடுக்கு மட்டும் இன்றைக்கி 120 ரூபா செலவு பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் டீ 2 தடவை எப்பயும் போல் சாப்பிட்டோம். இன்றைக்கி அதுக்கு 140 ரூபா போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் பெட்ரோல் ஒரு 300 ரூபாய்க்கு போட்டோம் இன்றைக்கி. ஸோ மொத்தமாக சேர்த்து 440 ரூபா செலவு பண்ணிட்டோங்க இன்றைக்கி. அந்த செலவுலாம் போக எவ்வளோ வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ப்ராஃபிட் மட்டுமே 1853 ரூபா வந்திருக்குங்க இன்றைக்கி மட்டும். ஸோ ஓவராலாக நம்ம டே 1லேருந்து டே 7 வரைக்கும் எவ்வளோ சம்பாரிச்சோன்றதை வந்து டே 8ல் நான் ஃபஸ்ட்டில் சொல்லிடுறேன். ஓகேவா? ஓகே மக்களே, நம்ம வந்து வீடியோ வந்துட்டு வந்தாச்சு. அப்புறம் இன்றைக்கி
என்னெல்லாம் சொன்னேன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதுபடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் சப்போஸ் ஜொமேட்டோ இங்கே வந்து ஓட்டினீங்கன்னா ஸோ அதுபடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துச்சுங்க. அடுத்து டே 8ல் சந்திப்போம். பாய் மக்களே.